தேடி வந்திருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார். ஆகவே நான் அவரிடத்துல போவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் மத்தியிலே நெருங்கிக் கொண்டிருக்கிற மத்தியிலே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இவ்வளவு அழகாக இருக்கிறாரோ, இவ்வளவு கண்கள் இவ்வளவு அழகா இருக்கிறது, இவ்வளவு முகங்கள் அழகா இருக்கிறது, இவருடைய வார்த்தை அழகா இருக்கிறது என்று ஒருவரோடு ஒருவர் அவரை சுற்றி நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் 12 வருஷமாக பெரும்பாடு கொண்டு 12 வருஷம் எவ்வளவு டாக்டர் இடத்துல போய் பணத்தை செலவழித்து முடியாமல் போன ஒரு காலகட்டத்தில் மெலிந்து அந்த பெண் மிகவும் மெலிந்து போனவளாக இருக்கிறார். எலும்பெல்லாம் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவள் இருக்கிறார். பக்கத்தில் நாற்றம் அடிக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவள் இருக்கிறார். ஆனால் எப்படி நான் அந்த இடத்துல போவேன் என்றெல்லாம் அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு தீர்மானம் பண்ணினார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாக நாமே தொடுவேன் என்று சொல்லி அறிவாளே அவள் அந்த ஜனங்கள் நெருக்கத்திலே உள்ளே புகுந்தார். ஒரு தீர்மானம், அவளுக்கு இருந்த ஒரு விசுவாசம், அவளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்ன செய்தது? தைரியத்தை கொடுத்தது. அவள் அதுக்குள்ளே என்ன செய்தாள்? புகுந்தாள். யாரை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை, அவருடைய நிலையை பார்க்கவில்லை. ஆனால் இயேசு ஒருபோது கைவிட மாட்டார் என்று சொல்லி உள்ளே புகுந்து என்ன செய்தால் இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். ஹல்லேலூயா! கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனை தொடுபடியாக வந்திருக்கிறார். உங்களுடைய கவலைகளை மாற்றுபடியாக வந்திருக்கிறார். உங்கள் கடல் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மாற்றுபடியாக வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை என்றாலும் அவருடைய தொடுபடியாக இயேசு கிறிஸ்து இடத்தில் வந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகின்ற காரியங்களுக்காக என்ன பிரச்சனை சரி, பிள்ளைகளுடைய மந்திர கட்டாயம் சரி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அருமையான செலவு கொடுக்கிறார், சேலஞ்ச் பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன். அவள் செய்தால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட்டால் அவளுக்கு இருந்த அந்த விசுவாசம், வேதத்தோட விசுவாசம் நம்மப்பட உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவளுக்கு அந்த விசுவாசம் அறிவாளே, என் ஆண்டவராய் இயேசு நான் செத்தால பரவாயில்லை, இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் ஆண்டவராய் இயேசு நான் தொடுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி